இது சாம்சங் சோலார்லேருந்து திருப்பூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வீட்டுக்கு கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக போடக்கூடிய சிஸ்டம் எல்லாமே ரூ. 3000 இல்லைன்னா அதுக்கு மேலே கரண்ட் பில்லு கட்டக்கூடியவங்க 5000 10,000 அப்படி கரண்ட் பில்லை கட்டக்கூடியவங்க தான் இந்த 3 கிலோவாட்டு 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டத்தையே போடணும். ஏன் இது மாதிரிலாம் சொல்கிறோம்? ரூ. 1500 கரண்ட் பில் வர்றவங்கலாம் ஆன் கிரிட் போடக்கூடாதா? அதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா? அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ரூ. 1000 ரூ. 900 ரூ. 1500 கரண்ட் பில் வரவங்கலாம் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது குறைஞ்சபட்சம் 1,75,000 இருந்து 2,10,000 வரைக்கும் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும். ரூ. 900 2 மாதத்துக்கு ஒருக்க கரண்ட் பில்லு கட்டக்கூடிய ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு சேமிக்கக்கூடிய தொகை மினிமம் 200 கட்டி ஆகணும். 700 தான் சேமிப்பார் ஒரு பில்லுக்கு. 6 பில்லுக்கு 4,500 தான் சேமிப்பார் அவர். அப்போ ஒரு வருஷத்துக்கே 4,500 தான் சேமிக்கிறார்னா 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது 45,000 அவருக்கு மிச்சமாகும். 2,00,000 முதலீடு பண்ணுற ஒருத்தருக்கு 25 வருஷம் 40 வருஷம் கழித்து முதலீடு கைக்கு கிடச்சிதுன்னா அது நஷ்டம். இதுவே ஒருத்தர் 5,000 செலவு பண்ணிக்கிட்டு இருக்கார் மாத பில்லு 2 மாதத்துக்கு ஒருக்க. அவருக்கு ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது ஒரு 6 பில்லு கட்டுவார். 30,000 அவர் பில்லு கட்டுவார். அந்த மாதிரி 30,000 பில்லு கட்டக்கூடியவருக்கு 3 வருஷத்தில் 90,000 மிச்சமாயிடும். அரசாங்க மானியம் ஒரு 80,000 கிடைக்கிது. அப்போ 90,000 80 170 3 வருஷத்துலேருந்து 3.5 வருஷத்துக்குள்ளே அவர் போட்ட முதலீடு எல்லாமே கைக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட வட்டி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 25% உங்களுக்கு வட்டி கிடைச்ச மாதிரி அர்த்தமாகும். அதுக்கப்புறம் 2 தலைமுறை வரைக்கும் 25 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரண்ட்டு பில்லு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குது. இதை நீங்கள் சோலார் பிளேட்டுக்கு நீங்கள் பேக்கப் இல்லை, ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டும் நமக்கு கரண்ட்டு கட் ஆச்சுன்னா ஆன் கிரிட்டும் கட் ஆகிடுமே, அப்புறம் எதுக்கு நம்ம ஆன் கிரிட் போடணும் அப்படின்னு ஒரு சில கஸ்டமர் கேட்குறாங்க. இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் கரண்ட்டு பில்லை உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. மின்சார யூனிட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். 2 மாதத்துக்கு ஒருக்க நம்ம 900 யூனிட்டு நம்ம கன்சியூம் பண்ணுறோம், இபிலேருந்து வாங்குகிறோன்னா இது 750லேருந்து 800 யூனிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த 900 யூனிட்டில் 800 யூனிட்டை கழிச்சு விட்ரும். இது மட்டும்தான் இதோட வேலை. இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் 4 ஏசி ஓடுமா, 5 ஏசி ஓடுமா, தண்ணி மோட்டார் ஓடுமா, இந்த கேள்விக்கே வேலை இல்லை. மின்சாரம் இருந்துச்சுன்னா எல்லாமே ஓடும். மின்சாரம் இல்லைன்னா எதுவுமே ஓடாது. நீங்கள் ஆன் கிரிட் போட்டும் இதான் நடக்கும். ஆன் கிரிட் சிஸ்டத்தோட முக்கியமான பணி என்னென்னா யூனிட்டுகளை உற்பத்தி பண்ணி யூனிட்டுக்கு யூனிட்டு 0 ஆக்கி விடுறது மட்டும்தான் வேலை. ஏன் சார், என் வீட்டில் நான் 10 கிலோவாட்டு போட்டு இபிக்கு கொடுத்து பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் சேங்ஷன்டு லோடு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு மட்டும்தான் நீங்கள் சோலார் போட முடியும். அதுக்கு மேலே கூடுதலாக போட்டு இபிக்கு அனுப்பி பணம் வாங்குகிற திட்டம்லாம் இல்லை. நீங்கள் 10,000 கரண்ட்டு பில்லு கட்டுறீங்க. 10,000 கரண்ட்டு பில்லையும் சோலார்லேயே உற்பத்தி பண்ணி உங்கள் வீடை ஒரு சுயசார்பான வீடாக மாற்ற முடியும். தன்னிகர் நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு சுயசார்பு கிடைக்கும். நீங்கள் இபியை பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 87.50. 3 கிலோவாட்டு போட்டிங்கன்னா ஒரு ரூ. 300 உள்ளே கட்ட வேண்டியிருக்கும் பேசிக்காக. இது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7,000 வரைக்கும் பில்லு வர்ற வரைக்கும் குறைஞ்சி போயிடும் 3 கிலோவாட்டில். சோலார் வாட்ரு ஹீட்ரு இந்த சைட்டில் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. சோலார் வாட்ரு ஹீட்ரு போட்டிருந்ததுனால ஹீட்ரு உங்களுக்கு நீங்கள் செலவாகாது. இந்த சோலார் வாட்ரு ஹீட்டரை நாங்கள் விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோலார் வாட்ரு ஹீட்ரு குளிர்காலத்தில் 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்கு வரை பயன்படும். அதுக்கப்புறம் அந்த சோலார் வாட்ரு ஹீட்டரை அதுக்குரிய முதலீட்டை நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஆனால் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் வாட்ரு ஹீட்டரையும் பயன்படுத்தலாம். எலக்ட்ரிக்கல் வாட்ரு ஹீட்ரு தேவைப்படாத நேரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை ஏசிக்கும் பயன்படுத்தலாம். ஆக ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா குளிர்காலத்துலேயும் பயன்படும், கோடை காலத்துலேயும் பயன்படும். நம்ம செலவிடக்கூடிய ஒவ்வொரு காசும் முதலீடாக அமையும். நமக்கு முழுமையாக கைக்கு கிடைக்கும். நீங்கள் பேங்க்கில் போய் முதலீடு பண்ணுறதை விட அருமையான முதலீடு சோலார் சிஸ்டத்துக்கு. அதுக்கு இப்போ மானியம் வேறு கொடுக்குறாங்க. பேங்க் லோனு 7%, கிட்டத்தட்ட 1/2%ஓட கொஞ்சம் கூட. இப்படி எல்லா விதமான நிதி உதவியும் கிடைக்குது. நல்ல தரமான பேனல்களும் கிடைக்குது. மானிய விலையில் வாங்கி போடக்கூடிய பேனல்களும் கிடைக்குது. எல்லா விதமான உதவியும் உங்களுக்கு கிடைக்குது. அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா
சேஃப்டியாக எர்த்திங் கொடுத்து, சேஃப்டியாக லைட்னிங் அரெஸ்டர் கொடுத்து, டெடிகேட்டடாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, லைஃப் டைம் பிரச்சனை இருக்காது. இது பாட்டுக்கு சோலார் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பேனல் கிளீனிங்கு மாதத்துக்கு ஒருக்கையோ, மாதத்துக்கு 2 முறையோ பண்ணிக்கோங்க. மழை வந்துச்சுன்னா அடுத்து 15, 20 நாளைக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆக்சஸபிள் பிளேஸ் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சோலார் பிளேட்டை நம்ம பார்க்கணும். அதில் தூசி இருக்கா, இலைத்தழைகள் எது விழுந்திருக்கா, பறவைகளுடைய எச்சங்கள் இருக்கா, இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த வைஃபையோட இந்த இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணி விட்ருவோம். இந்த இன்வெர்ட்டரை வைஃபையோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகலை, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோ வசதியும் இதில் இருக்குது.